messages. So our next event is a beautiful skit that portrays the true essence of Christmas. Let's sit back and enjoy this thought-provoking skit performance by Cherries of 12C. காட்டும் நட்சத்திரங்களாய் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களையும் அவர் தம் வழி நடக்கும் மாணவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இவதாங்க நம்ம கதையோட கதாநாயகி கிளாரா. தனிமை பிடிக்குமோ என்னவோ தெரியல, ஆனா எல்லார்கிட்டையும் அவரோட கோபமான முகத்தையே காட்டி பழகிட்டா. அப்படி இருக்க அவரோட வாழ்க்கைய புரிஞ்சுக்க வைக்கிற மாதிரி நடந்த சம்பவங்களை இந்த சிறு கற்பனை நாடகம் மூலம் பார்க்கலாம். நாளைக்கு கிறிஸ்மஸ், யாருக்குமே எக்ஸைட்டடா இல்லையா? சாக்லேட், கேக், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். நாளைக்கு கிறிஸ்மஸ் வந்தா கொண்டாட வேண்டியதுதான். எனக்கு கிறிஸ்மஸை விட கிறிஸ்மஸ்க்கு வர கிஃப்ட்ஸை நினைச்சாதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. கிஃப்ட்ஸா? எப்பவுமே எங்க பேரண்ட்ஸ் மட்டும் தான் கிஃப்ட்ஸ் தருவாங்க, வேற யாரும் கிஃப்ட்ஸ் தர மாட்டாங்க. சரி விடு கிளாரா, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இயரும் எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைக்கலனா உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. அசோசியேஷன்லேருந்து வரோம். அங்கே கஷ்டப்படுற நிறைய குழந்தைங்களுக்கு சேரிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுங்க. நீங்க எனக்கு யாருன்னே தெரியாது, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சாரி மேம். இவங்களாம் எப்படிதான் நம்பி காசு தராங்கன்னு தெரில. கிளாரா, டைம் ஆகுது, சாப்பிடவா? இல்ல மம்மி, எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம். அப்புறம் லேட் நைட் பசிக்கும், சாப்பிடு. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. சரி, கிறிஸ்மஸ் மூட்ல இருக்க, டிஸ்டர்ப் பண்ணலை. மற்றவங்களோட அன்பை சம்பாதிக்க தெரியாத கிளாராவோட வாழ்க்கையில் இருக்க திருப்பங்களை பற்றி அறியாமல் அவனால் கழிக்கிறாள். எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் அண்ட் விஷஸ் நிறைய வருது, ஆனால் தனக்கு எதுவுமே வரல என்று கவலையாக இருக்க கிளாராவுக்கு தன்னோட ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போதான் ரோஸ் சொன்னது ஞாபகம் வருது. சாக்ஸ் கட்டினா சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட்ஸ் வச்சுட்டு போவாருன்னு சொல்லிட்டு. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Dilly dilly lavender scream. When I am king, dilly dilly, you shall be queen. Who told you so? Come give me something I can feel. Oh, oh, oh. Don't you want me like I want you, baby? Don't you need me like I need you now? See tomorrow, but tonight go crazy. All you gotta do is just meet me at the நீங்க யாரு? ஏஞ்சலா? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்கீங்க போல. நான் தான் ஏஞ்சல். ஏஞ்சலா? நான் எப்படி உங்களை நம்புறது? என்ன பண்ணா நம்புவ? ஏதாச்சும் மேஜிக் பண்ணி காட்டுங்க. லைட் ஆஃப் பண்றதெல்லாம் வேணாம். வேற என்ன பண்ணா நம்புவ? நம்ப முடியாத மாதிரி ஏதாச்சும் மேஜிக் பண்ணி காமிங்க. வாவ், உண்மையா நீங்க ஏஞ்சல் தானா? சரி வா, உன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏன் கூட்டிட்டு போறீங்க? எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? வா வா சொல்றேன். இது என்ன உங்க தாத்தாவோட சிமெண்ட்ரியா? நான் ஏன் எங்க தாத்தாவோட சிமெண்ட்ரிக்கு உன்னை கூட்டிட்டு வர போறேன்? இது உன்னோட ஃபியூச்சர். என்னோட ஃபியூச்சரா? அப்போ ஏன் எல்லா சிமெண்ட்ரிலையும் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு, எதுல மட்டும் பிளெயினா இருக்கு? நீ வாழுற காலத்துல யாரோட அன்பையும் சம்பாதிக்காம விட்டுட்ட. நம்மளோட வாழுற மனிதர்களுக்கு ரொம்ப தேவையான விஷயன்றது நம்ம நேரம், அன்பு, மரியாதை தான். இதை எதையுமே நீ பூர்த்தி செய்யாததால உன்னோட எதிர்காலம் இப்படி இருக்கு. யாருக்குமே உன் நினைப்பு இல்லை. ஓ சரி ஏஞ்சல், எனக்கு புரியுது. கிளாரா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், சீக்கிரமா எழுந்துரு, செலிப்ரேட் பண்ண போகலாம். அம்மா நீங்க எங்கம்மா? இங்க ஏஞ்சல் இருந்தாங்களே, எங்க? ஏஞ்சலா, இது நம்ம வீடு. கிளாரா எழுந்துச்சுரு, ஏதோ கனவுல இருந்திருக்க. வா, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு ஜீசஸ் எனக்கு தந்த பெரிய கிஃப்டா இந்த மெசேஜை நான் எடுத்துக்கிறேன். இனிமே நானும் நிறைய அன்பு கொடுத்து அன்பு சம்பாதிக்க போறேன். நீங்களும் இதை கடவுள் உங்களுக்கு கொடுத்த மெசேஜா எடுத்துக்கோங்க.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். வாழ்க்கை என்பது நிகழ்வுகளும் நினைவுகளும் நிறைந்த ஒரு அழகிய பயணம். அந்த பயணத்தை அன்போடும் இறைவனின் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்து கழிப்போம். கிறிஸ்துவின் பிறப்பை பண்டிகையாக மட்டும் கொண்டாடாமல் அவரின் பிறப்பை கொண்டு நம் பிறப்பின் அர்த்தத்தை உணர்ந்து ஆனந்தமாக கொண்டாடுவோம். இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி இந்த மாய உலகத்திற்கு உங்களை அழைத்து சென்றதில் 12C மகிழ்வடைகிறது. நன்றி.